யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு நினச்சா அதை நம்ம மைண்டில் நினைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே அதை முடிச்சிடணும். ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டா கொடுக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மனநிலை வந்துவிடும்னு சொல்லி உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் யாராக இருந்தார்கள் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தா ரெண்டு பேர் வராங்க. ஒன்று கலைவாணர், இன்னொன்று எம்ஜிஆர். கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் இருக்கலாம். இன்றைக்கி கொடுக்கறது மாதிரி நடிக்கிறவங்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் அரசின் திட்டங்கள் மூலமாக செயல்படுத்துவதற்கு எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் சொந்த காசை அவன் கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும் அப்படிங்கிறத நினைத்தவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவங்களை நான் பதிவு செய்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தோழர்களே. ஒரு பிரபல்யமான நடிகை, ஒரு கனவு கன்னியாக பவனி வந்தவர், எங்கள் காலங்களில் உச்சத்தை தொட்டவர், தமிழ் திரையுலகில் ஒரு தனி சிம்மாசனம் போட்டு அமர்ந்த நடிகை ஸ்ரீதேவி, எங்கள் பகுதியை சேர்ந்தவர், குழந்தை நட்சத்திரமாக இருந்தவர். சிவகாசியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனம்பட்டி பகுதியை சேர்ந்ததாக அவங்களுக்கு உள்ள பூர்வீகம். நான் அங்கே போயிருக்கிறேன். அரசியல் காரணமாக, ஒரு பிரச்சனை காரணமாக அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன், பேசியிருக்கிறோம். அந்த பூர்வீக விட்டு நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஸ்ரீதேவி துபாயில் இறந்த அந்த எமிரேட்ஸ் டவரையும் நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். அந்த இடத்துலையும் நான் இருந்திருக்கிறேன். அதை சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு 100% உள்ளது. இதில் என்ன நடந்திருக்கு, எம்ஜிஆர் ஸ்ரீதேவி என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, அதைத்தான் இந்த காணொலியில் நான் சொல்கிறேன் தோழர்களே. இப்போ ரஜினிகாந்த் கூட நடிக்கிறதுக்கும் கமலஹாசன் கூட நடிக்கிறது அது கூட ஒரு மாதிரியாக சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரஜினிகாந்த் இந்த சைடு விஜய், அஜித் அப்படின்னா ஒரு மாபெரும் ஒரு க்யூரியாசிட்டியோடு சேர்ந்து ஒரே நாள் இரவில் விடிந்து எந்திரிச்சா அந்த பேர் அக்ரிமெண்ட்டில் பேப்பரில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் அவங்க இந்தியா முழுவதும் அறியக்கூடிய சூப்பர் ஸ்டாராக மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட நடிகை தான் ஸ்ரீதேவி. அப்போது அந்த இளைய தலைமுறை நடிகராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்னைக்கு சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் 2 பேருமே 2 பெரும் ஆளுமைகளாக இருந்திருக்கிறார்கள். அது நாடறிந்த உண்மை. சிவாஜி கணேசன் அவர்களோடு ஸ்ரீதேவி ஜோடியாக நடித்து விட்டார். திரிசூலம் படம் உட்பட ஜோடியாக நடிச்சிட்டார். குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காப்புல, ஜோடியாகவும் நடித்து முடிச்சிட்டாங்க. எம்ஜிஆர் கூட மட்டும் நடிக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் உச்சத்தில் இருக்கிற காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களோடு என் மகள் ஸ்ரீதேவி நடித்து விட்டால் அந்த திரையுலக பயணம் ஒரு முற்றுப்பெறும் அப்படிங்கிற ஒரு கனவோடு ஸ்ரீதேவியின் தாயார் நினச்சிருக்காங்க. முக்கியமாக எல்லாமே அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் ரொம்ப உக்கிரமான ஒரு நிலை உருவாகிவிட்டது. ஒரு சைடு திரைப்படங்கள் நடித்து கொண்டு இருக்கிறாரு, இன்னொரு சைடு அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து எம்ஜிஆர் விலக்கப்பட்டு, நீக்கப்பட்டு, அப்புறப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு அரசியலில் ஒரு கொந்தளிப்பு உருவாகிடுச்சு. இப்போ இனிமேல் சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சூழல் உருவாகுது. சரி, நடிக்கலான்னு ஒரு கம்பெனி ப்ரொடக்ஷன் உருவாகிறதா ஒரு செய்தியை பதிவாகி இன்னைக்கு போயிருக்கு. அதுதான் இந்த காணொலியில் போடுறேன் நான். என்னென்னா, படத்தின் பெயர் கேப்டன் ராஜா என்கின்ற தலைப்பில் இருந்ததாகவும் அதில் ஸ்ரீதேவி ஜோடியாகும் எம்ஜிஆர் பைலட்டாக நடிப்பதைப் போல ஒரு செய்தி வெளியே வருது. அதை முக்கியமான அரசியல் தோழர்கள் அத்தனை பேரும் நான் கடுந்த ஆய்வுக்கு பிறகு தான் அந்த புகைப்படத்தோடு நான் எடுத்திருக்கிறேன் அந்த செய்தி. அதில் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், வரிசையாக படங்கள் இதய வினையிலிருந்து, உலகம் சுற்றும் வாலிபனிலிருந்து, அதற்கு அப்புறம் ரொம்ப பிரபல்யமாக மாறி இருக்கக்கூடிய அண்ணா என் தெய்வம் வரைக்கும் எம்ஜிஆரோட பீரியட் டைம் ஓடிக்கிட்டு இருக்கப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேப்டன் ராஜாங்கிற படத்தில் நடிக்கிறதுக்காக அந்த அக்ரிமெண்ட் முடித்து வரும்போது எம்ஜிஆர் இடையில் தேர்தலில் பிரச்சாரமும் பண்ணுறாரு. பிரச்சாரம் பண்ணி போகிற நேரத்தில் அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் முழுக்க நடித்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிற நேரம் தான் இந்த படத்தோட அறிவிப்பு ப்ரொடக்ஷனில் அந்த கண்ட்ரோல் இதில் ஏற்பாடில் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு வரும்போது. இப்போது இந்த அக்ரிமெண்ட் பேப்பருக்காகவும் மற்ற விஷயங்கள்
அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, கதை விவாதங்கள் ஒப்பந்தங்கள் எல்லாமே சரியாகிற நேரத்தில் ஸ்ரீதேவி அம்மா எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலைமையில் நடந்திருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது தெரியும் இல்லையா, இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல், தமிழ்நாட்டில் அதிர்வை ஏற்படுத்தியக்கூடிய ஒரு தேர்தல். எம்ஜிஆரே எல்லா தொகுதிகளுக்கும் சென்று அவர் பிரச்சாரம் செய்து ஓய்ந்து இருந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டார். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இப்போது ஸ்ரீதேவியை விட ஸ்ரீதேவி அம்மாவுக்கு தன்னுடைய கனவு அவுட் ஆயிடுச்சு. இப்போ தன் மகள் ஓவர் நைட்டில் இந்த படத்தில் அக்ரிமெண்ட் ஆகி வெளியே வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் தன்னோட மகள் இமேஜ் எங்கேயோ போயிருமே முழுமையாக. ஏன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோடையே நடித்து விட்டாச்சு. அப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆரோடையே நடிக்கிறது ஆசை நிறையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை சந்திக்க போகிறாங்க வீட்டுக்கு. அப்போது ரொம்ப பேசும்போது எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பாருங்கம்மா நடந்துருச்சு, அவ்வளோதானே, என்ன செய்ய முடியும், இப்போ நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், நாட்டுக்கு முதலமைச்சராக நான் போய் பதவி ஏற்கக்கூடிய நேரம், இனிமேல் நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அப்படின்னு இந்த டிஸ்கஸ் போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஸ்ரீதேவிங்கிற இந்த நடிகை, இந்த பெண் ஒரிஜினல் தமிழ் நடிகை, நம்ம இங்கே இருக்கக்கூடியவங்க, ஒரே ஒரு இடத்த மட்டும் எம்ஜிஆர் வீட்டுக்குள்ளே ஒரு இடத்த இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு இடத்த பார்த்துனா அதை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படியே ஆசையாக. எத்தனை கோடி சம்பாதிச்சு இதை எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா, இந்த பொண்ணு அதை பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன பார்க்குறான்னு சொல்லி திரும்பி பார்த்தா 6 அடி உயரத்துக்கு, ஒரு ஆள் உயரத்துக்கு குத்து விளக்கு இருந்திருக்கு. வெங்கலத்திலேயோ இதுலேயே ஒரு குத்து விளக்கு இருந்திருக்கு. அந்த குத்து விளக்கே பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ரீதேவியை பார்த்து, அது உனக்கு வேணுமான்னு கேட்டிருக்கிறாங்க. இல்லைங்க, அது யார்கிட்ட எனக்கு வேணும்னு ஆமான்னு சொல்ல முடியாது இல்லையா. இந்த பொண்ணு பேசி அப்படியே பார்த்துட்டு பிரமிப்பாகவே எம்ஜிஆரை நேரடியாக பார்த்து விட்டவள் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற உடனே, அதை நீ எடுத்துக்கோ. நான் வேண்டாங்க அப்படின்ட்டுருக்கேன். வேண்டாம், இல்லை, நான் இப்போ ரொம்ப அழகாக இருந்தது, அதான் நான் பார்த்தேன், இவ்வளோ உயரத்தில் நான் குத்துவிளக்கு நான் பார்த்தது இல்லை, நல்லா இருக்குது, பார்த்து என்னுடைய நினைவாக இதை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்ரீதேவிக்கு மகிழ்ச்சி, அம்மாவுக்கும் ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை. தாமக அவரோடு நடிக்க முடியாதுன்னு இருக்கக்கூடிய அந்த சூழலில் இருக்கும்போது இந்த பொண்ணு அதை பார்த்த உடனே அதை அப்படியே தூக்கி கொண்டு போய் நீ கொடுத்துருன்னு சொல்லி ஆள்கிட்ட சொல்லி, இதெல்லாம் காருக்குள்ளே உள்ள வைக்க முடியாது இல்லையா, கொண்டு போய் ஒப்படைங்கன்னு சொல்லிடுச்சு. இன்றைக்கி எம்ஜிஆர் கொடுத்த அந்த குத்துவிளக்கு மும்பையில் இருக்கக்கூடிய போனி கபூர் வீட்டில் இருக்கிறதா செய்திகள் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஆய்வு நூல் வந்து ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்னென்னா, இந்த கேரக்டரை யோசிச்சு பாருங்களேன். ஒரு நடிகர் போயிருக்கிறாங்க, ஒரு சின்ன விஷயம், காஷ்மீரில் ஷூட்டிங் அந்த சமயத்தில் போகும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆசைன்னா, எல்லோரும் கதாநாயகனோடு சேர்ந்து எல்லாத்தையும் நம்ம கூட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிற போது அந்த சின்ன சின்ன கேரக்டர்களில் இருப்பாங்கள்ல, அதெல்லாம் செட்டிங்கில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கே வாரீங்களா, காஷ்மீருக்கு வாரீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே ஆளுகிட்ட பேசினதை கேட்டு ப்ரொடியூசரை கூப்பிட்டு இந்த 4 பேரையும் நீங்கள் அழைத்து காஷ்மீருக்கு கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொன்னதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒருத்தர் மனசுக்குள்ளே நினைக்கிறதுக்கு முன்னாடி, தன்னிடம் கேட்பதற்கு முன்னாடி அதை செஞ்சிடணும் அப்படிங்கிறது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, மலைச்சாமி விஷயத்தை நான் சொன்னேன் பாருங்கள். அது மலைக்கல்லன் விஷயத்தை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா, போன பதிவில் நான் போட்டிருக்கிறேன். அவர் வந்து ஒரு சின்ன விஷயம், தன் மகன் இந்த அளவுக்கு ஆவான் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும்போது ஒரு ஃபோட்டோவை கையில் பிடிச்சி இப்படி மேலே வச்சு அதை காட்டினதை வச்சே மலைக்கல்ல நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவர் கூப்பிட்டார். அது ஏதோ ஒன்று நமக்கு தகவல் சொல்ல வராப்புலன்னு. அந்த ஃபோட்டோவில் இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த 100 ரூபா, அந்த 100 ரூபா தாள் வச்சு அப்படியே ஃப்ரேம் போட்டு வச்சுருக்குறாங்க. அதுகளில் அது கேட்குறதுக்கு முன்னாடியே அவன் வந்து ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வாரான், வான்னு சொல்லி கூப்பிட்டு என்னன்னு கேட்கும்போது தான் அந்த மெடிக்கல் சீட்டு நம்ம கொடுத்ததா நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதுதான் ஒரு நடிகரோட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சிவகுமார் அவர்களுடைய தாயாருக்கு நடந்த சம்பவம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. பெரியவர்களை மதிப்பதன் முதல் அவங்க கேட்குற வரைக்கும் உண்டான சம்பவங்கள் நான் பதிவு செய்திருக்கிறேன் இல்லையா. அதே நேரத்தில்
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கே எம்ஜிஆர் போதித்த அந்த முக்கியமான செய்தி இருக்குல்ல, என் வாழ்க்கையில் நடந்த மிக மிக முக்கியமான செய்தியாக எம்ஜிஆர் சொல்கிறது என்ன தெரியுதுல்ல, தம்பி கணேசா, இவர்களோடெல்லாம் இனிமேல் நீ சேராதே, நீ கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கிறாய், அவங்க சாப்பிட்ற இடங்களில் இரவல் இருக்கக்கூடியதவும் அந்த முதலாளிக்கு தெரியாமல் வைக்கக்கூடிய அந்த முட்டைக்கு உண்டான காசு இருக்கும்போது உன்னோட இமேஜ் குறைந்து விடும் அப்படின்னு உரிமையோடு சொன்ன அந்த பாங்கை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆதங்கத்தோடு எப்படி பதிவு செய்கிறார். என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சம்பவத்திற்கு காரணமாக இருந்த அண்ணன் எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவர் சொன்னார் இல்லையா. இதுக எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தான கணக்குகளில் தான் வரும். சிந்தனை தானமும் கொடுக்கணும். நீங்கள் ஒரு செய்தியை மனசில் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை உங்களோடையே வச்சுக்கிடக்கூடாது. நல்ல எண்ணத்தை 4 பேருக்கு நம்ம பரப்ப விடணும், 4 பேருக்கு நீங்கள் சொல்லணும். ஒரு தகுதி குறைந்தவர்கள் இல்லை என்றால் திருட்டு பழக்கம் உள்ளவர்கள் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் மேடையில் கதாநாயகனாக நடித்து உங்களை பார்த்து காசு கொடுத்து நமக்கு கைதட்டி பார்க்கக்கூடிய ரசிகனை ஏமாற்றக்கூடாது. வாழ்க்கையிலும் நம்ம அப்படியாக இருக்க வேண்டும் என்று போதிச்ச செயல்லாம் இருக்குல்ல. ஒரு மனிதன் மகத்தான மனிதனாக மாறுவதற்கு அது ஒரு செயல்பாடுகளை தாண்டி ஒருவர் மனதில் ஊடுருவி சென்று அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் நாம் கபலீகரம் செய்து அவர்கள் நினைப்பதை செய்துவிட்டால் நீங்கள் இந்த உலகத்தில் மகத்தான மனிதனாக மட்டுமில்லை மனிதனாக நினைவு கூறப்படுவீர்கள் என்பதற்குத்தான் இந்த செய்தி தோழர்களே. ஸ்ரீதேவி அவர்கள் மனதில் நினைத்து ஒத்த பார்வை இன்றைக்கெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும். அந்த இதை அப்படி ஒரு பார்த்ததவே அப்படியே தூக்கி அள்ளி கொடுத்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து கூறிய இருக்கு இல்லையா, அதை நன்றியோடு பதிவு செய்ததை யூனிவர்ஸில் பதிவு செய்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே. இது நமக்கு மட்டும் இல்லை, நாமும் சில நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி. நன்றி, வணக்கம் தோழர்களே.